ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் ஹர்சிபை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளியோதரை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதையும் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கலாம். வெறும் கடாயில் தான் நம்ம வறுத்துக்க போகிறோம். நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் புளியோதரைக்கு. இது வறுத்த பிறகு நம்ம வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இதில் கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ரொம்ப கம்மியாக நல்ல வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை வறுத்துட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சூட்டிலே உங்களுக்கு நல்லா வெந்தயம் பொரிஞ்சிடும். இது நல்லா நல்லா வறுத்த பிறகு நம்ம கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் சேர்த்து நம்ம மறுபடியும் நம்ம வதக்க போகிறோம். கறி லீவ்ஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா இந்த புளியோதரையில் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளியோதரை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதே பேனில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு அந்த நிலக்கடலை நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு கிறிஸ்பி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக கலர் மாறிடுச்சு. இதில் நான் பூண்டும் வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பெரும்பாலும் நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் செய்யல, நான் பூண்டு சேர்ப்போம். அந்த புளி சாதத்தில் கூட அந்த பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நான் அந்த பூண்டு சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அந்த பூண்டோட வாசனை புளியோதரைக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பூண்டு அந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுத்த பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பெருங்காயத்தூள் பொரிஞ்ச பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்ச அந்த புளியோதரை பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எண்ணெயில் வதக்கிக்கிட்டு நம்ம புளி கரைசல் ஏற்கனவே நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை சேர்த்துக்கிட்டேன். இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் புளியோதரைக்கு மட்டுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வத்த குழம்பு செய்யும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாம்பார் செய்யும்போது கூட இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த புளி காய்ச்சலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த நல்ல புளி காய்ச்சல் நல்லா சுண்டி உங்களுக்கு வெந்து வரும். அந்த நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் மேலே நல்லா மிதந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த புளி வாசனைலாம் போயிட்டு உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு. அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சுட்டு நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த புளி காய்ச்சலை நீங்கள் 1 மாதத்துக்கு மேலேயும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் அப்படியே எடுத்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சாதத்தை ஆற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த புளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் நிறைய புளிப்பு இருந்தால் சாப்பிடுவீங்க. ஸோ ஒரு சில பேர் கம்மியான புளிப்பு இருக்கணும். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ புளி பேஸ்ட்டு வேணுமோ அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம பரட்டி சாப்பிட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அந்த சாப்பாடை பரட்டிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சாதமும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த வரவரன்னு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம இந்த சேனலில் நிறைய டைப்பான வெரைட்டி ரைஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதையும் போய் பாருங்கள். அதோட சேனல்ஸில் அதோட இந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் ஐ கார்டு என் ஸ்க்ரீனில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில்